கழுத்துல வந்து தாலி கட்டிறாரு ஆகாஷ். அதனால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? எங்க வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க அனு. அணுவால தாங்கிக்க முடியல. கதறி கதறி அழுறாங்க. ஓடி வராங்க அபியும் வந்து ராகவும். என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தாலி கட்டிட்டாரு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி வந்து ஏன் இப்படி பண்ணீங்க குட்டி பாஸ்? இப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டில் அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே வந்து பிரச்சனை இருக்குது உடம்புல. இப்போ இதை சொன்னால் எப்படி தாங்குவார்? இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. அணுவும் அழுவதை பார்த்துட்டு அபி வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ஏன்டா இப்படி அறிவு கெட்டத்தனமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து செமையாக டென்ஷனை அவங்க தம்பியை போட்டு அடிக்கிறாரு. சாரிடா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் இப்படி பண்ணிட்டேன்டா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. எனக்கு வந்து அணு இழக்கக்கூடாதுடா, என் வாழ்க்கையில் அணு இழந்துருவோன்னு பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியுதுடா, ஆனால் இப்படி பண்ணிட்டேடா, இப்போ என்னடா பண்ணுறது? அவங்க வீட்டில் என்னடா பதில் சொல்லுவோம், நம்ம வீட்டில் என்ன பதில் சொல்லுவோம், ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லையாண்டா, அதனால் அணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூட முடியாதுடா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்றாங்க. எனக்கு வேறு வழி தெரிலடான்னு சொல்லிட்டு அழுகுறாரு அவரும். சரி, ராகவ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அணுக்கிட்டே அபிக்கிட்டே போய் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும், இந்த விஷயத்தை வீட்டில் நீங்கள் சொல்ல வேணான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ரெண்டு பேரும். எப்படி சார் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அணு. சொல்லாமல் இருந்ததா அவனு, உங்கள் அப்பா உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்கள் அம்மா அப்பா முக்கியம் இல்லை. ஆமாம், அப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. அட் ப்ரெசன்ட் வந்து அபி இங்கே பாருங்கள், நீ வந்து அவங்களுக்கு வந்து தாலி வந்து மறைச்சிடு, புரியுதா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்றாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு அப்போ என்னதான் முடிவு? கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது ஏன் பொறுப்பு. எப்படி நடக்கும் அதான் வந்து ஜோசியர் அப்படி சொல்லிட்டாரு. ஜோசியர் சொன்னால் நடக்காமல் இருக்குமா? அதான் தாலி கட்டிட்டாச்சுல, முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு கல்யாணம். இதுக்கப்புறம் எந்த ஜோசியர் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க அணு. நீங்கள் இதை ஏற்றுக்கு தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுன்னொன்னே அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆபத்து ஏற்படாது. அப்படி வந்து ஆபத்து ஏற்படுது அது கல்யாணம் நடந்திருக்காது, புரியுதா? யாரோ ஒரு ஜோசியர் சொன்னதால நீங்கள் இப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. சரி, நீ வந்து அபி நீ கூட்டிகிட்டு போ அணுவை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அடுத்து வந்து ஒன்றும் புரியாமல் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ராகவ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. நேராக ஜோசியரை போய் பார்க்குறாரு. அவர் வந்து ராகவை பார்த்துட்டு இன்னும் புரியாமல் ஒருவேளை உண்மை தெரிஞ்சிச்சோ, அதான் நம்மளை பார்க்க வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துட்டு வந்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேங்க, கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஊரறிய நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நாங்கள் இந்த பணத்தையும் வச்சுங்க கூட. இல்லைப்பா, எனக்கு பணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, நீங்கள் வச்சுக்க, தயவு செய்து வந்து சொல்லுங்கள், அப்போ தான் இந்த உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பரிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பரிகாரத்தை முடிச்சுட்டு சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சிடலான்றாங்க. அதனால் வீட்டில் வந்து ராகவ் அவங்க தம்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சுந்தரியும் வந்து முரளியும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயம் அபி வீட்டுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அபி வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே அணு வந்து நிம்மதியாகிறாங்க. அபி வந்து அணுவை கட்டிக்கிறாங்க. போதுமா, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமாகவே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஊரறிய கல்யாணம் நடக்கும். அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து உங்கள் கல்யாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கூட இந்த தாலியை நீங்கள் சொல்லிடலாம் வெளியே அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபியும் வந்து அணு அப்படியே கட்டிட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க. இங்கே ராகவுக்கு வந்து நம்ம ஆகாஷ் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி தெரிஞ்சுக்கிறாங்க. அபி வந்து ராகவுக்கு நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த விஷயம்லாம் ராகவோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக சுந்தரி டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ஜோசியரை போய் பயங்கரமாக திட்டுறாங்க. வந்து சுந்தரிக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் உங்களுக்கு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால சுந்தரியும் வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க.